எப்போ படம் வந்து உண்மையான அவர் சொல்கிற மாதிரி ஐகான் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபயர் மட்டும் இல்லை, இது வைல்டு ஃபயர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி படத்தை அப்படி மிரட்டி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ருத்ரதாண்டவத்தை பார்த்தோம் திருவண்ணாமலையில். இங்கேயும் ஒரு சிவனை காட்டுறாங்க. அவர் சிவனா மாதிரி ருத்ரதாண்டவம் தான் பெண்கள் மேலே கையை வச்சா அவன் மத்திய அமைச்சர் மாவனாக இருந்தான்னா எவனை சிஎம் மாவனாக இருந்தான்னு இப்போ பின்னி எடுக்கிறாரு. பொண்டாட்டி சிஎம்மோட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சிஎம்மே அப்படியே அரசாங்கத்தை மாற்றி காட்டுறாரு. அதனால் அவரால் எல்லாமே முடியும். புஷ்பா 2 வந்து கண்டிப்பாக இப்போ கேஜிஎஃப் கிடையாது, பாகுபலி கிடையாது, பாகுபலி 2வது கிடையாது. அது அவங்கதே சொல்லிக்கலாம். புஷ்பா 1, 2 தான் அவங்க ரெக்கார்டு பிரேக்கு. ஓகேவா? காலையில் ஹைதராபாத்தில் நடந்த கும்பலில் ஒரு பொண்ணு இறந்து போச்சான். அப்போ எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் அவங்க ஊரில் இருக்கிறாங்கன்னு பாரு. நான் எதுக்கு இந்த அளவுக்கு கத்துறேன்னா, 16 தண்ணி வந்து ரொம்பனப்ப 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தது நம்ம அல்லு அர்ச்சனா. அதுக்காக அக்கா பேசுகிறேன். படம் சூப்பரு. டிஎஸ்பி நீ மனுஷனே கிடையாது, நீ தெய்வயா. தெய்வத்துக்கு ஒரு பாட்டு போட்ட பாரு, அந்த பாட்டில் அமேசிங், எவனுமே இது வரைக்கும் போடலை. அந்த அளவுக்கு நீ போட்டு வச்சிருக்கிற. அதாவது உங்கள் தெலுங்கு தேசத்துக்கு சொல்கிறேன். ஓகேவா? சூப்பராக போட்டு வச்சுருக்கீங்க, மிரட்டி எடுத்திருக்கீங்க. சுகுமார் சார் சூப்பரு. ஏன்னா சுகந்திய சுகுமாருன்னு தான் சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா வாய்ஸ் ஆம்பளையாட்டம் இருக்குதான்னு. அதனால் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட்டு படமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய கூட்டணி சேருவீங்க. பகத் பாசில் காலியாக போனாலும் கோடாரி ஏந்தி வருவேன்டா கூலியா அப்படின்னு நான் முதல்ல இருந்து வருவேன்டான்னு அவர் ஒரு பஞ்சு டைலாக் போட்டு அடிச்சு தூள் கிளப்புறாருங்க. பகத் பாசில் 4 பேர் நடிச்சிருக்காங்கங்க. 1 வந்து டிஎஸ்பி மியூசிக், 2 வந்து அல்லு அர்ஜுனா, 3 வந்து பொண்டாட்டியா. அது ஒவ்வொரு பொண்டாட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் ரஷ்மிகா மாதிரி இருக்கணும்டா வீட்டில். நான் அப்படி தாண்டா இருக்கிறேன் என் புருஷனுக்கு. ஓகேவா? அது மாதிரி சூப்பராக இருக்காங்க. எப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கணுன்றதுக்கு ரஷ்மிகாவும், எப்படி ஒரு தாய் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க அம்மாவா நடிச்சிருக்கல ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையாவும். ஓகேவா? சூப்பராக இருக்கு படம். வேற லெவலு தெரிக்க விடும். நீங்கள் வேணா பாருங்க, அவங்களாம் 1000 கோடி அசால்ட்டாக அடிப்பாங்க. ஓகேவா? ஆமாம், 3வது பாட்டு கண்டிப்பாக வருது. ஓகேவா? வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி வந்து சிஎம் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சிஎம் கட்டிங் வாங்கிட்டு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். சிஎம்ஏ மாற்றி கேட்டுறாரு பாரு புஷ்பா 2. அல்லு அர்ஜுனா நீ வேற அர்ஜுனா, நீ வேற மாதிரி அர்ஜுனா. ஓகேவா? நான் வந்து படம் நான் வந்து ஒரு உணர்ச்சியில தான் பேசுறேன். ஏன்னா 16ல் இதே தண்ணி வந்து ரொம்பனப்ப 10 லட்சத்தை எடுத்துட்டு வந்து நம்ம சிஎம் அம்மா கிட்ட கொடுத்த ஒரு இன்னைக்கு அம்மாவோட நினைவு தினம். ஓகேவா? இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. 3.5 மணி நேரம் உட்கார முடியலையா? நீ கேட்ட கேள்விக்கு தான் உனக்கு முடியுது. அதுக்கு தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நான் கொஞ்சம் ரப்பா தான் பேசுவேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. ஓகேவா? அதான், வேற ஒண்ணு இல்ல. பாட்டு 3க்கு வந்து கல்யாணம் முடிச்ச உடனே பாம்பு வச்சு கொல்றாங்க. ஓகேவா? அந்த கொல்றது எப்படிடா நீ வந்து கொல்றன்றதை காட்டுறாங்க. கதையை நான் சொல்லிட்டேன்னா புஷ்பா 3 ஓடாது. I am understanding. Okay, Sukku sir is mark of his words. Yeah, totally the movie is so good. Sukku Mama is mark of his words. Everyone is saying Allu Arjun is not worth of national award, but he is worth even after watching like these films. From first film to now also. From first film Gangotri he took a lady get up. They criticized him. Now the same lady get up. He blockbuster. Only 3 words, the same views. Yeah, it's so good. Only 4 songs. DSP come up. அதோட அக்கா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இடம் என்னன்னா, அந்த சாரி கட்டிட்டு போனார் சொல்லிட்டு மீம் போட்டாங்கல்ல, அந்த லேடி கட்ட போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப். இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பயங்கரமா கலாச்சாங்கல்ல. அப்போ ஒரு பாட்டு சாம்சிஎஸ் பிஜிஎம் பயங்கரமா கொடுத்துருக்காரு. அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சூசைக்கின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அந்த பாட்டு வருது. நான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான், இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெலுங்கு புரியுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தெலுங்குல தான் விட்னஸ் பண்ணேன் படத்தை. பயங்கரமான படம். அந்த லேக்ன்றது படத்தில் ஒன்றுமே இல்லை. சாங் பிளேஸ்மெண்ட்னு ஒரு இடம் இருக்குல்லக்கா. இப்போ நம்ம என்னடா படத்தில் நல்லா ஏதோ போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பாட்டு அது மாதிரி கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான ஒரு பாட்டு, அந்த ஒரே ஒரு இடம். ஹெலிகாப்டர் வருது, லாஜிக் இல்லாமல் எங்கேயுமே ஹெலிகாப்டர்லாம் உள்ள. அவர் என்ன அதுக்குன்னு 2000 டன்னுமே ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போனார் லாஜிக் இல்லாமல். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில லாஜிக்கு கொஞ்சம் அங்கே ஏன் தமிழ் படத்தில் இல்லாத தெலுங்கு படம்னா அப்படி இருக்கும் தான். அதுக்குன்னு ஃபுல் லாஜிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு இடம் அங்கங்கே இருக்க தான் செய்யும். இல்லை படம் சினிமானாலே ஒரு மேஜிக் தானே. எல்லாருமே லாஜிக் பார்த்தா எப்படி பார்க்க முடியும். அவர் தான் ஆக்சுவலி நாங்கள் மெயின் வில்லன் நினச்சோம். பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது.
இப்போ புஷ்பா 1ல வந்து அவர் செகண்ட் இன்டர்வல் சொன்னார்ல, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங் இருக்குது. புஷ்பா 2ல ஹாப்பி எண்டிங், பட் பார்ட் 3 பயங்கரமாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதில் ஆக்சுவலி ஃபகத் ஃபாசில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட்டு, ஆனால் அது ஃபகத் ஃபாசில் தான் நினைக்கிறேன். ஃபகத் ஃபாசில்னு தெரியல, ஆனால் ஃபகத் ஃபாசில் தான் நினைக்கிறேன். ஆனால் ஃபயர் இது வைல்டு ஃபயர் மாதிரி இருக்குது. அது 2.5 மணி நேரம் பயங்கர ஃபயராகவே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கூஸ்பம்ஸ் அப்படி நம்மளே கை தட்டுவோம், சமப்பான்னு. அடுத்த 1/2 அன் ஹவர் வேலைக்கே ஆகலை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹீரோக்கு வில்லனுக்கு ஏற்ற 2 பேர் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ பக்காவாக இது பண்ணியிருக்காரு. 2.5 மணி நேரம் ஆசிமுக செம்மையாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். 2.5 மணி நேரம் தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் பாண்டியன் சோரம் வருதுங்க. அண்ணன் தம்பி இதுதான் பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு டைரக்டர் பார்ட் 2 சூப்பரா 2 hour 40 minutes கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 40 minutes அன்வான்டா வச்சிருக்காங்க. அது என்னமோ நம்ம படத்தை எடுத்துட்டோம், ஏன் வேஸ்ட் பண்ணோம், ஒரு 4-5 கோடி அதில் போகுதுன்ட்டு தூக்கி அந்த சீன்ஸ் எல்லாம் உள்ள போட்டாங்க. அன்வான்டுங்க. ஒரு 40 minutesலாம் உட்கார முடியல. ஃபேமிலி சென்டிமெண்ட் நாங்கள் கேட்டோமா? நாங்கள் புஷ்பான் வந்தது எதுக்கு? ஃபயருக்கு வந்தோம். நீங்கள் ஃபயராகவே விட்டு எங்களை வெளில அனுப்புனீங்களா? லாஸ்ட்டில் தண்ணியை ஊற்றி அமைக்கிறீங்க. இது எதுக்கு? அன்வான்ட் தானே. ஃபஸ்ட்டு 2 hour 40 minutes படம் சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுவும் ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்லாம் அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடு போடணும். செம நடிப்பு. அந்த கண்ணு மூஞ்சிலேயே மனுஷன் வந்து சூப்பராக நடிச்சிடுறாரு. பார்ட் 1ல வந்து ஒரு இன்சல்ட் போடுவார் பாருங்க, அந்த ட்ரெஸ் இல்லாமல் நடக்க விட்டுருவாங்க. பார்ட் 2ல ஒரு இன்சல்ட் இருக்கு. அந்த இன்சல்ட் எல்லாம் செமையான இன்சல்ட்டு. அந்த மாதிரி ஒன்று யோசிச்ச டிரெக்டரை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் ஏன் 2 hour 40 minutesக்கு மேலே சொதப்புறீங்க? படத்தை முடிச்சுட்டு இருக்கலாங்க. மரத்தை கடத்துறது தான் கதை. மரமும் போயாச்சு 2000 டன்னுக்கு, பணமும் வந்தாச்சு. இதுக்கப்புறமா எதுக்கு ஒரு கதை? தேவையே இல்லையே. பார்ட் 3க்கு வந்து ஒரு இன்ட்ரோ தரணுன்றதுக்காக அன்வான்டா 40 minutes வர்த்தே இல்லை. 40 minutes அந்த லாஸ்ட் 40 minutes. பார்ட் 3ல தயவு செஞ்சு வேணாம். பார்ட் 2 வரைக்குமே சூப்பராக இருக்குது. அதோட முடிச்சிருங்க. இதில் கூட டிரெக்டரும் ப்ரொடியூசரும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு 30 minutes சீனை நீங்கள் அசால்ட்டாக ரிமூவ் பண்ணலாம். தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா 1000 crores அச்சீவ் பண்ணும். சாங்ஸ்லாம் நல்லா இல்லைங்க, ஒரு சாங்கும் நல்லா இல்லை. பார்ட் 1லலாம் பாட்டாங்க, அது சூப்பராக இருக்கும். அங்கே பார்ட் 1. பார்ட் 2 சிம்பிளி வேஸ்ட்டு தான். ஸ்ரீலீலா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க. அவங்க சூப்பராக நல்லா டான்ஸ் ஆடுறவங்க. அவங்களுக்கு டான்ஸ் ஆட கூட மியூசிக்கே அங்கே இல்லை. என்னங்க இது? பாட்டு நல்லா இல்லை, மியூசிக் நல்லா இல்லை. மற்றபடி 2 hour 40 minutes ஒர்த் வாட்சிங். எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கப்புறமா சீரியல் பார்க்க ஆசைப்படுறவங்க உட்காந்து பாருங்க. அது உங்க விருப்பம் தான். அது வேணா லாஸ்ட்ல போட்டுடலாம். இதுக்கு மேல வந்து புஷ்பா 2 சீரியல் ஓட போது, நீங்க வேணா உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லலாம். சீரியல் பார்க்கலாம். மற்றபடி சூப்பருங்க. ஃபஹத் ஃபாசில், அல்லு அர்ஜுன் செம பிளஸ். ஸ்க்ரீன் பிளே நல்லா எடுத்துட்டு போயிடும். 2 hour 40 minutesலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வெல் வரைக்கும் 1 hour 45 minutesங்க ஒரு இன்டர்வெல். எப்போ வந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்டா போகுது. லாஸ்ட்ல சொதப்பி விட்டீங்க. வேற எதுவுமே இது நல்லா எடுத்துட்டு போன படத்தை நீங்களே சொதப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேற எதுவுமே. கார் ஃபாஸ்டா போகுது, அப்படியே போய் நிறுத்திருந்தா சூப்பரு. நடுவுல ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு ஒரு ஜம்ப் வச்சு தூக்கி எங்கேயோ விட்ட மாதிரி நின்று வண்டி போகாது. ஒரு 2 மணி நேரமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நின்று போச்சு. ஃபயரா வந்தவங்கள வைல்டு ஃபயர் ஆக்கி, லாஸ்டா வைல்டு ஃபயரை ஃப்ளவர் ஆக்கி வெள்ளம் போயிட்டீங்க. பேக் ராஷ்மிகா தவிர்த்துங்க. பார்க்க முடியலங்க. தயவு செஞ்சு நார்மலா பண்ணுங்க. அதுக்கு இப்படியா அவார்டா கொடுக்க போறாங்க உங்களுக்கு? தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. வேற சீன் யாருன்னா வந்து நடிங்கன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் என்ன செய்யுது, அவங்க மனைவி ஆயிட்டாங்களா? அதுக்கு நீ இப்படியாங்க காட்டோம்யா ஓவரா. அதுக்குன்னு சமையல் அறைக்குள்ள போயிறாங்க. ஏன் போறாங்க? அது சமைக்க தான் இல்லையே. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க, ஒன் டைம் வர்த் வாட்சபிள் 2 hour 40 minutes. அதுக்கப்புறமா நீங்களே யாரையும் கேட்காதீங்க. உங்களுக்கும் வீட்டில் வேலை வெட்டி நிறையா இருக்கும். எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. 2 hour 40 minutes வரைக்கும் பாருங்க. அந்த பணம் வந்துடும், மரம் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா பேக்கப் ஆகிட்டு எல்லாருமே கிளம்பிடுங்க. மிச்சம் இது வெட்டி தேட்டர் பார்க்கட்டும். ஆனால் படம் பயங்கர மாசம் ஆயிடுச்சுண்ணா. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சரிங்களா, அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால் வந்து கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க என்ன வந்து. சரிங்களா, அதையும் சொல்லிடுறேன். படம் பயங்கர மாசம் இருந்தது. புஷ்பா 1 விட 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அல்லு அர்ஜுன் கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பயங்கர மாசாக இருக்குது. ஒவ்வொரு சீனையும் வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க படத்தில். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. டியூரேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க படத்தை. அதனால் டியூரேஷன் எனக்கு பெருசாக தெரியல. லேக் எதுவும் தெரியலண்ணா. ஸ்டண்ட்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டண்ட்டு அது நல்லா தான் இருக்குது. படத்தை எதுவும் பாதிக்கலை. அதனால் டியூரேஷன் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்கிறேன். லாஜிக்லாம் இதெல்லாம் லாஜிக் இல்லை. இது ஒரே மேஜிக் தான் இந்த படம் ஃபுல்லாக. ஸோ அதனால்
இந்த மாதிரி மாஸ் படத்துலலாம் நம்ம லாஜிக் சுத்தமாக பார்க்கவே கூடாது. மூளையை கழட்டி வச்சுட்டு தான் நம்ம வீட்டிலேருந்து கழட்டி வச்சுட்டு தான் வந்து உட்காரணுமே. 3 ஹவர் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், அவ்வளோதான் நம்மளோட தாட் வந்து. 200 கொடுத்தா அந்த 200 எதனா நல்லா நம்மளை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைக்கிறாங்களா அப்படின்னு தான் என்னோட எண்ணம். என்ன என்ஜாய் பண்ண வச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சாங்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் கேட்கல. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு சாங். கிசுக்குன்னு ஒரு சாங் இருக்குல்ல, அது ஏன் கிசுக்குன்னு அப்படின்னு வருது அப்படின்றதுக்கு படத்துலேயே அவங்க ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எது கிசுக்குன்னுன்றாங்க அப்படின்னு. எதுக்கு ஃபோட்டோவுக்கு தான் அது கிசுக்குன்னு வரும், அது எதுக்கு அப்படின்றது அதுதான் படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும், சர்ப்ரைஸாக இருக்கும். அது ஊ சொல்றியா தான் இது பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது எனக்கு. பட் ஆனால் ஊ சொல்றியா தான் பெஸ்ட்டு என்ன கேட்டீங்க. பார்ட் 2ஓட பார்ட் 3 எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபீலிங்ஸ்னு ஒரு சாங் வருதுல்ல, அந்த சாங் ஆக்சுவலி படத்துக்கு யூஏ விட்டுருக்காங்க. எப்படி யூஏ விட்டாங்கன்னு தெரியல. அந்த ஒரு சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அடல்ட்ரேட்டடாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கிசிக் சாங்கோட அந்த சாங் தான் ரொம்ப அடல்ட்ரேட்டடாக இருந்தாங்க. ராஷ்மிகா அஃப்கோர்ஸ் சாங் ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி எல்லாரையும் ஓவர் ஷேடப் பண்ணுற மாதிரி அல்லு அர்ஜுன் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டில் வந்து அதுதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தான் வருவார். ஆக்சுவலி அவரோட வில்லனிசம் கரெக்டாக பக்காவே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கண்டினியூஷன் தான், கனெக்ட்னு ஒன்றும் பெருசாக இல்லை, அப்படியே ஒரு கண்டினியூஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன போகிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ இது ஸ்டேட் லெவல் இப்போ காமிச்சிருக்காங்க, அடுத்து இப்போ நேஷனல் லெவல் காமிக்கிறாங்க. அவ்வளோ புஷ்பா 2ல் வந்து நடந்து கூட காலை கட்டி போட்டுறாங்க. யாருக்கு? நம்ம ஹீரோக்கு காலை கட்டி போட்டுறாங்க, கையை கட்டி போட்டுறாங்க, எல்லாத்தையும் கட்டி போட்டு கூட அவர் நடக்கிறாரு. அது எப்படின்னு நீங்கள் டேரக்டர் தான் கேட்டு சொல்லணும். ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இப்படி எல்லாத்தையும் கட்டி போட்டு பார்த்துன்னுங்கிறாரு. இப்படி ஏன் இப்போ இப்படி பறகுறாரு. என்ன சீன் இது? எல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை. எப்போ தான் நீங்கள் திருந்துவீங்கன்ற கொஸ்டின் எனக்கு வருது. அம்மன் கட்ட போட்ட சீனு அந்த நான் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்தேன், சப்புனாக்கி விட்டாங்க. அது வந்து என்ன பண்ணிக்கிறானுங்க, ஒரு மொக்க ரீசனுக்காக அந்த கெட்டப்பு, ஒரு குழந்தை வந்து பொம்பளை குழந்தையா போறணும்ட்டு ஒரு மாதிரி சொல்றதுக்காக அந்த கெட்டப் போட்டு அந்த கெட்டப்புக்கு நான் மரியாதைக்கு எடுத்து விட்டானுங்க. அந்தளவுக்கு ஒன்றும் சீனில் அந்த கெட்டப்பு. எனக்கு தெரிஞ்சு அந்த கெட்டப் வந்து வேறு எதுனா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திடலாம். வேஸ்ட் பண்ணலாம். லூஸ் மாதிரி வச்சுக்கிறாரு. லூஸ் மாதிரி தான் அவர் பார்த்து ஆக்டர் மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிடுது. 1ல் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. இதில் வந்து ஓவராக பண்ணுறா சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி கொடுத்துறானுங்க. அவருக்கான வெயிட்டேஜ் இருந்ததுன்னா அதுவும் இல்லை. அவர் பண்ண போகிறதுலாம் முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவர் பண்ண போகிறதுலாம் இதான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடி தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அந்த வில்லன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2-3 சாங் நிறைய வருது, ராஷ்மியா வச்சு வருது, ஸ்ரீலீலா வச்சு வருது, நல்லா இருக்குது. ஆனால் இல்லை, அந்த சப்பு நாரே வேண்டா பாட்டெலாம் அப்படியே சப்புன்னு போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து கேட்குற மாதிரியே இல்லை. ஊவண்டாவால ரேஞ்செலாம் கம்பேரே பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக வரல. ஃபுல்லாக வந்து சாங்கு கூட கிரிஞ்சி நம்ம தான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸில் ஒரு பாட்டு வந்து செருப்பத்தை அடிக்கலாமான்னு இருக்குது ராஷ்மியாவெல்லாம். என்ன கிளாமர் தான் கரெக்டாக சொல்லிட்டு அசிங்கமாக பண்ணிருக்கு. அது வந்து நம்மளால ரசிக்க முடியல. தமிழ் ஆடியன்ஸை பார்த்தா கை ஊற்றுவாங்க, ரசிக்க முடியல. அதெல்லாம் கேவலமாக அது. அந்த மாதிரி சீனில் எடுக்காதீங்கன்ற நான் முஞ்சா ராஷ்மியாவை தடை பண்ணுறேன் இதுக்கப்புறம் அவரை பத்தில். அதான் சொல்லுவேன். வன்முறையாக இருக்குது அந்த சீனே. ஒன்று தான் நார்மலாக போச்சு, ரியாலிட்டி போச்சு, நல்லா இருந்தது. 1, 2 வந்து கார்பேஜ். ஏன்னா இங்கே 3 மணி நேரம் சாதாரணமாக நினைக்காதுங்க. இந்த 3 மணி நேரத்தில் கடைசியாக வந்து குடும்பமாக ஆயிடுச்சு இந்த படம். சந்தன கதை என்ன செம்மர கட்டையா, அதெல்லாம் போய் சிஎம்லாம் போய் மினிஸ்டர்லாம் போய் குடும்ப செட்டில்மெண்ட்டாக வந்துச்சு இந்த படம். அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன மெசேஜ்னா, நீங்கள் புஷ்பா 1 புஷ்பா பார்த்துருப்பீங்க. அப்படியே வர பேர் தான் பொண்டாட்டி சொன்ன ஒரே ஒரு பேச்சு, நான் சிஎம் கூட ஒரு போட்டா எடுக்கணுன்னு. அவர் எடுக்க மாட்டார். அடுத்தவர் சிஎம் ஆக்கி பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிறாரு அல்லு அர்ஜுன். அவ்வளோதான். அவர் என்ன சொல்ற லூசு போலீஸா என்னன்னு தெரியல, அவ்வளோ பக்காவாக நடிச்சுக்கிறாருப்பா. உண்மையிலேயே வந்து அவர் 2வது வில்லன் தான். ரகுவரனுக்கு அடுத்த வில்லன் தான் நான் சொல்லுவேன். அவர் போலீஸ் வில்லன், நான் சொல்றது தப்பா நினைக்க, போலீஸ் வில்லன் அவர் பக்காவாக நடிச்சுக்கிறாரு. 3 மணி நேரம் வந்து கடைசியாக வந்து குடும்பத்தை சேர்க்குற மாதிரியே வருது இந்த படம். கட்டையெல்லாம் மறந்துருக்கு, செம்மர கட்டையெல்லாம் மறந்துருக்கா, குடும்ப படமாக ஆயிடுச்சு அது. நான் சொல்றது கடத்தலை பேசாதீங்க, கடத்தலை பற்றியே பேசாதீங்க. கடத்துவான் கொல்லுவான், மினிஸ்டர் லெவலில் கடத்துறதுலாம் உண்டு தான். இப்போ நாள் சந்தனம் கட்டியே கடத்தினாங்க, புரியுதா? அது ஒரு கதையாக பார்க்காதீங்க. ஆனால் குடும்பமாக வந்துச்சு இந்த கதை. பார்ட்டி 3 வருதுப்பா, போங்கப்பா. படம் போகிறதே தெரியலண்ணா. அதில் 3 படம் இருக்கு, எல்லாமே சின்ன படமே தான் இருக்குது. ஆனால் டைம் போகிறது தெரியல. ஒவ்வொரு சீனும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா வேகமாக எடுத்துருக்காங்க. படம் எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது, எதுவும் குறைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. பாட்டு லீடு கொடுத்தாங்க. அது லீடு பார்க்கக்கூடாது தான் சார் வெளியே வந்துட்டேன். இன்னொரு வாட்டி வந்து பார்க்கணும், அதனால் அப்போ வந்து சொல்கிறேன்.